ஓகே 2025 ஒரு வழியாக வந்துருச்சு. ஒரு வருஷமும் இந்த வருஷம் நான் இத்தை பண்ணுவேன் அத்தை பண்ணுவேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஓகே, இந்த வருஷமும் நம்ம ஒன்று சொல்ல போகிறது கிடையாது, செய்ய போகிறோம். அது என்னது பார்த்தீங்கன்னா, நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரியே தான் 100 நாளில் சிக்ஸ் பேக் கொண்டு வர போகிறோம் நம்ம. ஓகேவா? டெய்லி எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். வீட்டிலே தான், ஜிம்மெல்லாம் கிடையாது. நார்மலாக என்கிட்ட ஒரு தம்பிள்ஸ் மட்டும் இருக்குது. அப்புறம் மேபி ரன்னிங் போவேன். மெயின் ஃபோக்கஸ் நம்ம வந்து வயிற்றை குறைக்கிறதுக்கு தான். ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்றது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக தெரியாது. நான் ஏன்னா யூடியூப்ல இன்னும் நான் அதை பற்றி நான் எதுவும் சொன்னது கிடையாது. நல்ல ஓரளவுக்கு சிக்ஸ் பேக்கு அப்படியெல்லாம் பயங்கரமாக தான் இருந்தேன். ஆனால் இப்போது தொப்பையெல்லாம் போட்டு கொஞ்சம் அப்படி இதாகிடுச்சு. ஓகே, அது வந்து ஒரு ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா கிட்டத்தட்ட 2017 இருந்தே ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா ஃபிசிக்கலாக தான் இருந்தேன். இடையில ஒரு ஆக்சிடென்ட்டுனால என்னால் பண்ண முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே தொப்பையும் எப்பயுமா இருக்கேன். தெரியுதா? அட அவன் வீடியோவில் எல்லாம் அவுத்து போட்டு இப்படி அரையும் குறையுமா வீடியோ போகிறவங்கலாம் போடுறாங்க. நம்ம என்ன டிஷர்ட்டு தானே, தெரியுதுல்ல ஓரளவுக்கு தொப்பை தெரியுதா? ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு இந்த பழைய லைன்லாம் தெரியுதா? சிக்ஸ் பேக் ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பட் இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சதையெல்லாம் போட்டு ஒரு மாதிரி செஸ்டெல்லாம் கொஞ்சம் இதாகி லூஸ் ஆகிட்டு இதாகிடுச்சு. ஸோ நம்மளால் திரும்ப பழைய மாதிரி ஓகே ரொம்ப பேச வேணாம். நம்ம வந்து சிக்ஸ் பேக் கொண்டு வரோம். 100 நாள் சேலஞ்ச், டெய்லி கம்பல்சரி எக்ஸசைஸ். ஓகேங்களா? அதே மாதிரி இடி மழை வெயில் என்ன வந்தாலும் சரி கம்பல்சரி டெய்லி நம்ம சேனலில் வீடியோ வந்துடும். இன்றைக்கி டேட் 1 நைட், ஆல்மோஸ்ட் இப்போ நைட்டு 10:30 ஆகிடுச்சு. இருந்தாலையும் இப்போ எக்ஸசைஸ் பண்ணி வீடியோ எடுத்துருவேன் கம்பல்சரி. அடுத்த நாள் டெய்லி சாயந்தரம், அதாவது ஊர் டைத்துக்கு இந்தியா டைமுக்கு 5 மணிக்கு கரெக்டாக வீடியோ வந்துடும். ஓகேங்களா? 100 நாள் சிக்ஸ் பேக்கு எப்படி கொண்டு வரோன்றது டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். இது ஒரு நான் சேலஞ்சாகவே சொல்கிறேன். கண்டிப்பாக என்னால் முடியும். நான்லாம் ஃபீலே பண்ணலங்க. ஏன்னா நம்ம டெய்லி செஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக அது வரப்போகுது. நான் அட போடா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அதெல்லாம் இருக்கவே கூடாது. கம்பல்சரி டெய்லி பண்ணுறோம், டெய்லி வீடியோ போடுறோம். ஓகேவா? 100 நாள் 100 days. ஓகே, நான் இன்னைக்கு எதுவும் ட்ரெஸ் கொண்டு வரல. ஆஃபீஸில் இருக்கிறதுனால அப்படியே இருக்கிற பேண்ட் இதுலேயே அப்படியே இன்னைக்கு எக்ஸசைஸ் பண்ணுறேன். பட் மேபி அடுத்த இதில் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்குனே தனியாக ட்ரெஸ் எடுத்து வந்துடுறேன். ஓகேங்களா? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால வெறும் வார்ம் அப் தான். எடுத்தோடனே நம்ம அப்படியே மாங்குன்னு அடிக்கலாம் முடியாது. ஏன்னா எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், அது ரொம்ப நாள் விட்டு பண்ணோம்னா எல்லாம் பிடிச்சிக்கும். அதனால் இன்னைக்கு ஜஸ்ட் வார்ம் அப் தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால எல்லாம் மடக்குன்னு உடையுது. அப்படியே டமான்னு சவுண்ட் வருது முதுகுல இருந்து. ஜஸ்ட் ஒரு 10 பண்ணா போதும். இந்த மாதிரி ஜஸ்ட் இடுப்பு முதுகு ரிலாக்ஸேஷனுக்காக தான் அது. ஜஸ்ட் 10 பண்ணா போதும். முதல் நாள் எடுத்த உடனே ரொம்ப பண்ண வேணாம். ஏன்னா அப்புறம் நாளைக்கு வேலை பார்க்க முடியாது. தெரியுதான்னு தெரியல வீடியோ.
சாப்பிட்டதெல்லாம் ஞாபகம் வருது. இது எதுக்குன்னு தானே பாக்குறீங்க? ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ரிலாக்ஸேஷனுக்காக தான். மசில் எல்லாமே இறுக்கி பிடிக்கும், ரொம்ப நாளாக பண்ணாமல் இருக்கு. ஸோ அடுத்தடுத்து நாளைக்கு அதுக்கப்புறம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கனால ஜஸ்ட் வார்ம் அப். ஏன்னா என்னால் ஓட முடியாது இப்போ, அதனால். இப்படி குதிக்கும் போது இந்த இடுப்புல சைடில் சதை அப்படியே குலுங்கிறது, அந்த ஆடுறது எனக்கு நல்லா ஃபீல் ஆகுது. செஸ்ட்டு, வயிறு, இடுப்பு நல்லா அப்படியே குலுங்குது. தெரியுதா? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மேபி வீடியோ பார்க்குறவங்க தொப்பை நடா அப்படி இருக்குது, உடம்பு இப்படி இருக்குன்னு கிண்டல் பண்ணுறவங்க, 100வது நாள் 6 பேக்கோட நான் இதே என் சேனலில் வீடியோ போடுவேன். அன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. சிரிக்கிறவங்க சிரிங்க, கமெண்ட் பண்ணுறவங்க பண்ணுங்க. 100வது நாள் நான் பார்த்துக்கிறேன். தண்டால் எடுக்கும்போது கண்ணெல்லாம் அப்படியே என்னமோ மின்னல் ஒளி கண்ணுக்குள்ளே போகிற மாதிரி அப்படியே மின்னல் அடிக்குது. இந்த கேரா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப நாள் பண்ணாமல் இருந்தப்பட்டது அந்த மாதிரி இருக்கு. புஷ்அப் எல்லாம் இன்னைக்கு முடியாது. எத்தனை 5 எடுத்தனா? ஓகே, 6 7 10. எனக்கு தெரிஞ்ச ஹையஸ்டா நான் 30 எடுத்துருக்கேன். அது அப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. இதுதான் மெயின் 6 பேக்குக்கான எக்ஸசைஸ். இதுதான் மெயின். பத்து கூட பண்ண முடியலங்க. எனக்கு தெரிஞ்சு நான் 50 பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ 3 செட்டு 50 பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ முடியல. இன்னொரு 5 ட்ரை பண்ணுவோம்.
5 ஆக்சுவலாக பேண்ட் போட்டு இந்த மாதிரிலாம் ஸ்ட்ரெச்சிங் பண்ணவே கூடாது, ஒழுங்காக பண்ண முடியாது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபஸ்ட்டு டே தானே, முடிஞ்ச அளவுக்கு செய்வோம். நாளையிலேருந்து இம்ப்ரூவ் பண்ணிப்போம். நம்மளோட ஒரே டார்கெட் 100வது நாள் கம்ப்ளீட்டாக 6 பேக் கொண்டு வரும், அவ்வளோதான். எனக்கு நல்லா தெரியும், வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் நம்மளை இப்போ கலாய்ப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேண்ட் ரொம்ப டைட்டாக இருக்குது. ஓகே கைஸ், எனக்கு தெரிஞ்ச அவ்வளோதான். இன்றைக்கி தம்பிள்ஸ் எல்லாம் இன்றைக்கி வேண்டாம், எடுத்துகிட்டு வரலாம், வீட்டில் இருக்குது. ஸோ இன்றைக்கி டேட் 1 ஜனவரி, ஆல்மோஸ்ட்டு நைட்டு 11 மணி. ஓகேவா, நைட்டு 11 மணி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இன்னொரு 1 ஹவரில் வீடியோ எடிட் பண்ணிடுவேன், சேனலில் போட்டுருவேன். இல்லை டெய்லி நம்ம இன்றைக்கி உள்ள வீடியோ நாளைக்கு போட்டால் தான் நம்ம அது கண்டினியூவாக டைம் கிடைக்கும், எடிட் பண்ணலாம் முடியாது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி டேட் 1க்குள்ள வீடியோ 2 வரும், 2க்குள்ளது 3 வரும். இன்னிலேருந்து 100வது நாள் 6 பேக் கொண்டு வரும். ஓகேவா, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அமுத்தி வைங்க, அப்போ தான் நான் வீடியோ போட்டால் நோட்டிஃபிகேஷன் வரும், எல்லாம் வராது. சிங்கப்பூரோட வீடியோ, சிங்கப்பூரில் வேலைவாய்ப்பு, படிப்பு, இந்தோனேஷியா வீடியோங்க, ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்கோ தெரில. முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். ஓகேவா, டேக் கேர், பாய் கைஸ், பாய்.